எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நில ராசிகளுடைய ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 இந்த க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை, பைல் 1. பைல் 2 இந்த எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை, பைல் 2. ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி, என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய வே ஆஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய தராட் அண்ட் உங்களுடைய ஜாதகம் வச்சு தான் நான் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும். Pile 1 and Pile 2. Okay, Pile 1 போயிடலாம். Pile 1 இந்த க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் ரிஷபம், கன்னி அண்ட் மகரம். உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் என்ன இந்த மாதத்துக்குரியது? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மகாகால், டிவைன் டைமிங், clean it up, spirituality, 77, spirituality, fertility. It is the perfect time for you to start new projects, access new ideas and give birth to new conditions. Tracker, happy ending, 93, happy ending. ஸோ இங்கே சிலர் 7 சீரீஸ், 5 சீரீஸ், 3 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 3 சீரீஸ், 9 சீரீஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாங், அடிக்ஷன், ட்ரான்சென்ட் மெட்டீரியலிசம் அண்ட் கல்டிவேட் டிவோஷன் டு லார்ட் சிவா. ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கார்டே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்திருக்குங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய மனசில் ஆசைப்பட்ட விஷயம் அது சிலருக்கு கெரியர், சிலருக்கு மேரேஜ், சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட், இல்லை ரொம்ப நாளாக கழித்து ஒரு ஃபண்ட் அப்படின்றது கிடைக்கிறது, இல்லை சிலருக்கு ஹெல்த் ஒரு ரெக்கவர் ஆகிறது. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுடைய லைஃப்பில் இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மிராக்கிளாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாத மிராக்கிளாக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த டிவைன் டைமிங் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அதர் திங் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு 2 கார்டு ஒரு டவுட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், இது சில பேருக்கு பாஸ்ட் எனர்ஜி அப்படின்றது கூட இருக்கலாம், இப்போ கூட கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள் இன்னும் உங்களால் ஏற்றுக்க முடியலை, சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம். அது பெருசாக இங்கே இல்லை, ஒரு 30% எடுத்துக்கோங்க. நிறைய விஷயம் கடந்து வந்திருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரகிள், வெளியே வந்துட்டீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துட்டீங்க. இப்போ இந்த இந்த மனசு வருத்தப்படவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு, பாஸ்ட் விஷயத்துக்கு நினச்சி அப்படியே அந்த மெமரியிலே வருத்தப்பட்டுருக்கோம், அதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த இந்த கைடன்ஸ் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். நீங்கள் நினச்ச எப்படி வந்திருக்கு பாருங்கள், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சேர்ந்தே வரும்போது எப்படி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்டு உங்களுக்கு டிவைன் டைமிங் அப்படின்றது, நீங்கள் ப்ராசஸ் பண்ண விஷயம் அப்ளை பண்ண போகிறீங்க, அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது, அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது இருக்குது. சில நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் அந்த டைம் அப்படின்றது வந்திருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஓவரால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய கார்டு. அதே மாதிரி இங்கே தான் நான் சொன்ன விஷயம்தான், நீங்கள் நினச்ச ஒரு
ப்ராஜெக்டாக இருக்கலாம், நியூ ஐடியாஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு நியூ பர்த், அந்த நியூ கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த கார்டு வந்து எதுக்கு நான் ரிலேட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இதுக்கு நான் ரிலேட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன பாயிண்ட் தான், உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. பட் ஆனால் இப்போ கிளாரிட்டியும் அங்கே இருக்குது. எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. ட்ராக்கர் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ராக்கர் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஒரு எய்ம் வந்து ஒரு சேம் பாத்தில் போகணும். ஸோ டைவர்ஷன் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு பிளான், ஒரு ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு சிதர் அப்படின்ற மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ஆகக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது, சிதர்வு ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஹாப்பி எண்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இந்த 2 கார்டு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய குலதெய்வத்துக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணாமல் விட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை பண்ணணும்னு நினச்ச விஷயமா இருக்கலாம், அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஆசை இருக்கலாங்க. அது வந்து இது முக்கியமாக அது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான். ஸோ அது விட்டு போனது, இல்லை பண்ணாமல் விட்டது, ரொம்ப நாளாக அது பெண்டிங் வச்ச விஷயம். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி எண்ட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து ஒரு மன திருப்தி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அதே ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்து ஒரு ஜாஸ்தியாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கும் இந்த நீங்கள் கும்பிடுற கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பி எண்ட் வந்து கொண்டு போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தைரியமாக இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதில் வந்து டவுட்டே கிடையாது. சில ஒரு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த ட்ராக்கர் மாதிரி உங்களுடைய பாதை வந்து ஒரே ஒரு சீரான வழியை நீங்கள் கொண்டு போது கண்டிப்பாக இந்த ஒரு மிராக்குலஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீனிங். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மெயினாக எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வருது என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நீங்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பீங்க. அதாவது திங்ஸ் மாற்றி வைக்கிறது, ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு க்ரோத் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. வீட்லேயும் சரி, உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைல் டூ இந்த எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ரிஷபம், கன்னி, மகரம். உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ ஸ்டார், ஹெர்மெட், ஒயிட் பஃபலோ, ஹையர் பவர், ஓகே. ஸோ பெர்செவரன்ஸ், எம்ப்ரேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக பிரைட் ஃப்யூச்சர். வாவ். ஸோ ஸ்டாப் ஒரியிங், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட பைல் 1 தாங்க. பைல் 1 மாதிரியே ஒரு வைப் எனக்கு வருது. ஸோ எனர்ஜி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. இங்கே வந்து ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஹெர்மெட் வந்திருக்கு. எதையும் நினச்சி நீங்கள் ஒரு ஆசை அப்படின்றது வந்து தீவிரமாக இருக்குது. அந்த ஆசை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நினச்ச வேலை அப்படின்றது இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு மேரேஜ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து ஃபேமிலி லைஃப், இல்லை பசங்களுடைய ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் வந்து ஓடிட்டுருக்கு. சிலருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, இது கிடைக்குமா, நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் பண்ணுற ஒரு எஃபர்ட் எதுவாக இருக்கட்டும், அது வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த மந்த்க்குரிய உங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ ஒரு லெவல் வச்சுருக்கீங்க, 100% வச்சுருக்கீங்களா, இல்லை 50% வச்சுருக்கீங்களா, அது உங்களுடைய ஒரு
ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அதர் திங் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஹையர் பவர் ஒயிட் பஃபலோ அண்டு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எம்ப்ரேஸ் ஏ பாசிட்டிவ் அவுட்லுக், சிக்ஸ் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சில விஷயம். ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி சக்தி அப்படின்றது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அந்த சக்தி அப்படின்னா, இப்போ வந்து உங்களால் ஒரு சரௌண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஜெனரேஷனுக்கு இருக்கலாம். ஸோ சம்திங் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு சக்தி அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் வந்து இதெல்லாம் என்கிட்ட வருது, ஏன் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன் என்னை மாதிரியே இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் அந்த ஒரு கஷ்டம் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது, இல்லை லைஃப்பில் வந்து ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏன் போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஏன் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஹையர் பவர், நீங்கள் வந்து ஒயிட் பஃப்ளோ. தட் மீன்ஸ் ஒயிட் பஃப்ளோ அப்படின்றது வந்து ஒரு பாஸ்ட், ஒரு ஓல்டு சோல். ஸோ உங்களுக்கு வந்து அது எதிர்க்கவும், அதை வந்து மேனேஜ் பண்ணவும், அதை ஹேண்டில் பண்ணவும், அதை வந்து சக்ஸஸ் ஆக்கவும் உங்களால் முடியும். அது வந்து நீங்கள் இன்னும் உணரலை. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும், மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்படின்னாலும் அந்த கஷ்டம் வந்தாலும் அதை டார்கெட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு திங் புரிஞ்சிருக்கலாம். இது ஏஜ் வைஸ் நீங்கள் வந்து ஒரு 50+ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை சிலருக்கு சின்ன வயசுலேயே அது வந்து அந்த அனுபவம் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ என்ன கஷ்டம் இருந்தாலும் அதில் வந்து லாஸ்ட்டில் அந்த வின்னிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஃபேஸஸ் அப்படின்றது இருக்குது, பட் ஆனால் அதில் வின் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ அந்த வின்னிங் அப்படின்றது உங்களை சார்ந்து மட்டும் கிடையாது, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களையும் அதை வந்து வின் பண்ண செய்யும். ஸோ அதுதான் இங்கே வந்து மெயினாக ஒரு கான்செப்ட் வருது. இது எதனால், எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்கோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அது நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயமெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ எதுக்காக எதுக்கு இவ்வளோ தடவை போராடணும், அதை வந்து புரிஞ்சுக்கிறது கூட அந்த பக்கத்தில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் வந்து அந்த பவர் கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து நீங்கள் நல்லது பண்ணாலும் அவங்க வந்து ஒரு நல்லபடியாக பேசியிருக்க மாட்டாங்க. பட் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த பவர் வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்குமா? இல்லை, அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தவங்களுக்கு 10 பேர்னால் ஒருத்தவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து அந்த மாதிரி படைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஹெர்மட் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, நான் இவ்வளோ இது பண்ணேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, அவங்களுக்காக இந்த மாதிரி உதவி பண்ணேனே, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இதில் வந்து ஒரி பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த கடமை, உங்களுக்கு அந்த ஒர்க், அந்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாப் ஒரியிங். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் அந்த டைமுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.